السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي ولم تقوا الله ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கே விட்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு குறித்தான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் சங்கைமிக்க ரமலானுடைய முதல் 2 10 நாட்களை ரஹ்மத்தினுடைய 10 நாட்களையும் மக்ஃபிரத் எனப்படுகின்ற பாவ மன்னிப்புக்குரிய 10 நாட்களையும் கடந்து அல்லாஹ்வுடைய பேரருள் இறுதி 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். நரக விடுதலை தரக்கூடிய நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய பேரருளாலும் பெருங்கருணையினாலும் எஞ்சியுள்ள நாட்களை மிகச்சிறப்பான முறையில் அவனுக்கு பொருத்தமான வழியில் செலவிடுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்புரிவானார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் நரக விடுதலை தருவதற்கென்றே அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக வைத்திருக்கக்கூடிய நாட்கள் என்பதை நாம் எல்லாம் அறியோம். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி நமக்கு மிக முக்கியமானதோ, மக்ஃபிரத் எனப்படுகின்ற பாவ மன்னிப்பு நமக்கு எவ்வளோ முக்கியமானதோ, அதைவிட முக்கியமானது இத்கு மினன் நார், நரக விடுதலை. ஏனென்று சொன்னால், மக்ஃபிரத் என்று சொன்னால் வல்லுநர்கள் விளக்கம் சொல்வார்கள், அறிஞர் பெருமக்கள், கடந்த காலத்தில் செய்துவிட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மக்ஃபிரத் என்ற பொருள். ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது, அவர் மேற்கொண்டு பாவம் செய்கின்ற போது எதிர்காலத்திலே அவர் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நரக விடுதலை என்பது முக்காலத்திலும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பது தான் இத்கு மினன் நார், நரக விடுதலை. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்காலத்திலேயும் அவர் எந்த விதத்திலேயும் நரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கிவிடாமல் அல்லாஹ் பாதுகாத்து அவரை முழுவதுமாக விடுதலை செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வது, அதுதான் எல்லாவற்றிலும் விட மேலானது. ஏனென்றால் அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதனுக்கு உண்மையான வெற்றி என்பது எப்போது? உலகத்தில் எத்தனையோ வெற்றிகளை மனிதர்கள் குவிக்கிறார்கள். வாழ்க்கையிலே எத்தனையோ பரீட்சையிலே வெற்றி அடைவது, வியாபாரத்திலே வெற்றி கொடி நாட்டுவது, பட்டம் பதவிகளிலே வெற்றி பாகை சூழ்வது என்று எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் அந்த வெற்றிகள் எல்லாம் வெற்றி அல்ல, அது நிரந்தரமும் அல்ல. அல்லாஹ் சொன்னான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவாரோ அவர்தான் ஃபகத் ஃபாஸ், உண்மையான வெற்றியாளர், வெற்றி பெற்றவர் ஆவார். ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, மறுமை நாளையில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கென்று முடிவு செய்யப்பட்ட பின்னால், நரகவாசிகளுக்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட பின்னால் அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிலே வரும். யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது.
நரகவாசிகளும் நரகத்திற்கு செல்லக்கூடாது. எதுவரை? அல்லாஹு தாலாவுடைய மறு உத்தரவு வரும் வரை. அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பால் செய்யப்படும். யாரும் சொர்க்கவாசிகளும் போக முடியாது, நரகவாசிகளும் அவர்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு போக முடியாது. ஏனென்று சொன்னால், அவர் உலகத்தில் வாழும் காலத்தில் யாரையாவது திட்டியிருப்பார், யாருக்காவது அநியாயம் செய்திருப்பார். இதற்கெல்லாம் பகரம் வாங்குகின்ற வரை, பகரம் வாங்காமல் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சன்னிதானத்திலே வைத்து பகரம் வாங்காமல் செல்ல முடியாது. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ, அதாவது எத்தனை சஃப்புகள் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே தர்பாரிலே ஆரம்பத்திலே உள்ள சஃபிலே இருப்பவர் எப்படி கேட்பாரோ அதுபோல ஆக கடைசியிலே உள்ளவரும் கேட்பார். எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அந்த பேச்சை, அறிவிப்பை கேட்பார்கள். அல்லாஹ் அவ்வாறு சொல்வான், அவருக்கு பகரம் வாங்காமல் போறது நவதுபில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். போவது நரகத்திற்கு என்று இருந்தாலும் கூட அதற்கும் அவரிடத்திலேயும் நரகவாசியாக இருந்தாலும் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால் அதற்கும் பகரம் வாங்கப்படும். அதையும் சேர்த்து அவர் மீது சுமத்தப்பட்ட பின்னால் தான் அங்கு செல்ல முடியும் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒருவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவேதான் அல்லாஹ்விடத்திலே நாம் நரக விடுதலையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக துஆவின் வழியாக. அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொன்னான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் வ இபாதுர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி, மூமின்களை பற்றி, அவருடைய தன்மைகளை பற்றி, சிஃபாத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் பூமியிலே பணிவோடு நடப்பார்கள், அவர்கள் பணிவோடு நடப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா ஹாதபஹும் ஜாஹிலூன். அறிவிலிகளை கண்டால், அறிவில்லாமல் பேசக்கூடியவர்களை கண்டால் காலு சலாமா, சலாம் அலைக்கும் சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அல்லாஹ் இப்படி ஒரு மூமினுடைய பண்புகளை வரிசையாக பட்டியலிடுகிறான். அதை அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மூமின் எப்படிப்பட்டவராக இருப்பார்? துஆ செய்வார். வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். நரக நெருப்பு, அந்த நரக நெருப்பை விட்டு, அதனுடைய அதாபை விட்டு அல்லாஹ் எங்களை திருப்பி விடுவாயாக என்று துஆ செய்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். துஆவின் வழியாக நாம் நரக விடுதலை அல்லாஹ் விடுதலை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் ஆகப்பெரிய வெற்றி என்று குர்ஆன் சொல்கிறது. நரக விடுதலை தரக்கூடிய அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விஷயத்தின் மூலமாக, என்னென்ன காரியங்களின் மூலமாக நாம் நரக விடுதலையை பெற முடியும், ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒன்று இஹ்லாஸ். வாழ்க்கையில் எந்த அமல் செய்தாலும் சரி, நாம் ஒரு தர்மம் கொடுத்தாலும் சரி, தொழுதாலும் சரி, அதாவது ஃபர்லான ஜகாத்தை நாம் கொடுத்தாலும் சரி, அது எது மாதிரியான அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும். இஹ்லாஸ் அது பெற்றுத்தரக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால் நரக விடுதலை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற கலிமாவை உள்ள தூய்மையோடு சொல்பவர், அவருடைய கூலி அல்லாஹ் தஆலா அதனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால் நரக விடுதலை. நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்றார். இஹ்லாஸ் என்பதற்கு, உள்ள தூய்மை என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் அத்தனை பெரிய மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறது. அப்துல் சுலைமான் ரஹ்மஹுல்லாஹ் என்ற ஒரு இறைநேசர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ரோமர்களை எதிர்த்து போர் நடைபெற்றது. முஸ்லிம்கள், இஸ்லாமிய படை ரோமர்களை எதிர்த்து போர் புரிகிறது. காஃபிர்கள் அவர்கள் புறத்திலிருந்து ஒருவர் வந்து இஸ்லாமியர்களை தாக்குகிறான். ஏறத்தாழ ஒரு 6 நபர்களை கொன்று விட்டான். அவனை எதிர்கொள்ள வேண்டும், அவனை பழி தீர்க்க வேண்டும். போர் உக்கிரமான முறையில் நடைபெறுகிறது. ஒரு நபர் வந்தார், இஸ்லாமிய படையிலே உள்ள ஒருவர் வந்தார். வேகமாக வந்து தன்னுடைய ஆயுதத்தை வைத்து எதிரி படையிலே புகுந்து கடுமையான முறையிலே போரிட்டார். வீரியமான முறையில், வீரதீரமான முறையிலே போரிடுகிறார். ஒருவரை கொன்றார், இன்னொருவரை கொன்றார். இப்படி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்களை அவர் எப்படி எதிரி படையிலிருந்து வந்து முஸ்லிம்களுடைய படையிலே உள்ள நபர்களை கிட்டத்தட்ட 6 நபர்களை கொன்றாரோ அதே போல 6 நபர்களை கொன்றார்கள். அது யார் என்று பார்க்க முடியவில்லை. முகமெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. முகத்தை திரை போட்டு மறைத்திருக்கிறார். அப்துல் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவரை பார்க்க முடியவில்லை. தன்னை யார் என்று அடையாளம் காட்டக்கூடாது என்பதிலே அவர் குறியாக இருக்கிறார்.
இறுதியிலே அவருக்கு அருகாமையிலே சென்றவருடைய கையை பிடித்து இழுத்து நான் பார்த்தால் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலை நபிமொழித்துறையின் வல்லுனர். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய வல்லுநராக திகழ்ந்த, மிகப்பெரிய இமாமாக திகழ்ந்த அவர்கள் அவ்வளவு பெரிய வீரதீரராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். போர்க்களத்திலே அவ்வாறு ஒரு வீரதீர செயலில் ஈடுபட்ட 6 நபர்களை அவர்கள் கொலை செய்தார்கள், வீழ்த்தினார்கள். ஏன் உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளவில்லை? உங்களை பற்றி ஏன் நீங்கள் இவ்வாறு மறைத்து கொண்டு இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் யார் என்று காட்டிக்கொள்வதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவ்வாறு செய்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போரிடக்கூடிய இந்த நபர் யார் என்று என்னை தெரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதில் இஹ்லாஸ் போய்விடும் என்று நான் நினைக்கிறேன். உள்ள தூய்மையை முகசுதியாக அது ஆகிவிடக்கூடாது. அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய கலிமாவுக்காக வேண்டி போராடக்கூடிய நான் அது முகசுதியாக அந்த அமல் ஆகிவிடுமோ என்று அஞ்சி நான் என்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறேன், வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் அவ்வாறு சொன்ன காரணத்தினால் அவர்கள் யார் என்று இவர்கள் மாத்திரம் விளங்கி வைத்துக் கொண்டார்கள். அவ்வாறு 6 நபர்களை ஈரதீரமான முறையிலே கொலை செய்த அந்த நபர் யார் என்று அவர்களும் வெளியிலே சொல்லவில்லை. காரணம், அவர்கள் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னதால் இவர்கள் அதை மறைத்தார்கள். இந்த அளவுக்கு இஹ்லாஸை பேணினார்கள் நம்முடைய முன்னோர்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், ஆக இஹ்லாஸான விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், அமலை செய்தாலும் இஹ்லாஸ், உள்ள தூய்மை, அது அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலை வென்று தரக்கூடியது. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக சொல்வார்கள், மன் ஸல்லா 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தின் யுத்ரிக் தக்பீரத்தல் ஊலா, யார் 40 நாட்கள் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிறார்கள். 40 நாட்கள் ஒருவர் தக்பீர் தஹரீமாவோடு தொழுகிறார். தக்பீர் தஹரீமா என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். இமாம் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒருவர் தொழுகையிலே போய் இணைந்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா 2 அவரை பாதுகாக்கிறார். அவருக்கு 2 உத்தரவாதங்கள் அளிக்கப்படுகிறது. நரக விடுதலை கொடுக்கப்படுகிறது. நரகத்திலிருந்து விடுதலையும் நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலையும் அவருக்கு அளிக்கப்படுகிறது என்பார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 40 நாள் தொழுதுதான் போதுமா, அப்புறம் வேண்டியது இல்லையா என்று நாம் மாற்றி வழங்கிவிடக்கூடாது. அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், விளக்கவரை எழுதக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் 40 நாட்கள் தக்பீர் தஹரீமாவோடு தொழுது விட்டார் என்று சொன்னால் தொழுவது கொஞ்சம் சிரமம் தான். இவர் தொழுகை விட்டால் கூட தொழுகை இவரை விடாது. அந்த இன்பத்தை அவர் காண்பார், அந்த இன்பத்தை அவர் அடைந்து கொள்வார். அடைந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு காலம் அதற்கு பின்னால் அவர் தொழுகையை தவறுவிட மாட்டார். அவர் தொழுகையில் ஒரு பாவந்தியாக, தொழுகையை அவர் பேணி தொழக்கூடியவராக மாறிவிடுவார். எனவேதான் 40 நாட்கள் ஒருவர் ஜமாத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தொழுதவருக்கு அல்லாஹு தஆலா நரக விடுதலை தருகிறான். அடுத்தபடியாக பெருமானா ஸல்லல்லாஹு சொல்வார்கள், லை எழுஜன்னார் அஹதுன் ஸல்லா கப்ல துலூஇ ஷம்ஸி கப்ல உரூபிஹா, சூரியன் உதயமாவதற்கு முன்னால் உள்ள தொழுகை, அதாவது ஃபஜ்ர் தொழுகை, அதே போல சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகை, அதாவது அசர் தொழுகை, இந்த தொழுகையை பேணி தொழுத எவரும் நரகத்திலே நுழைய மாட்டார். ஒருவர் அசருடைய தொழுகையை பேணி தொழுகிறார், எல்லா தொழுகையும் கட்டாய கடமைதான், எல்லாவற்றையும் பேணி தொழுக வேண்டும் தான். ஃபஜ்ர் தொழுகையை பொறுத்தவரையிலே கண்ணையர்ந்து தூங்கக்கூடிய நேரம், அசர் தொழுகையை பொறுத்தவரையிலே வியாபாரங்களிலே அலுவல்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 2 தொழுகையிலேயும் மிக பேணுதலோடு யார் நடந்து கொண்டார்களோ, பேணி தொழுகிறார்களோ, ஒரு காலம் அவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அவரை காப்பான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹாஃபஸ அலா 4 ரகாத்தின் கப்ல லுஹ்ரி வ 4 பஅதஹா, லுஹருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தான தொழுகை 4 ரகாத்துகள், லுஹர் தொழுகைக்கு முன்னால் உள்ள 4 ரகாத்துகளிலே லுஹருக்கு பின்னால் உள்ள தொழுகை, அதாவது சுன்னத் தொழுகை 4 ரகாத்துகள், அதை ஒரு பேணி தொழுகிறார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பான். லுஹர்னுடைய முன் சுன்னத் அவ்வளவு முக்கியமானது, லுஹர்னுடைய பின் சுன்னத் அவ்வளவு முக்கியமானது. இந்த தொழுகையிலே மிக பேணுதலாக, சுன்னத்தான தொழுகையிலே, உவரியான தொழுகையிலே பேணுதலாக இருந்து கொண்டால், குறிப்பாக லுஹர்னுடைய இந்த சுன்னத்திலே பேணுதலாக இருந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்கிறார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா எலிஜுன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ் ஹத்தா யரூதல் லமன் சொல்றார். அதாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுதவர் ஒரு காலமும் நரகத்திற்கு செல்ல மாட்டார். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். கறந்த பால் எப்படி மடுவிலே ஏறாதோ,
கறந்த பால் மடுவிலே ஏறுகின்ற வரை அவர் நரகம் போக மாட்டார், அதாவது நரகத்திற்கு செல்ல மாட்டார், அவர் அதை விட்டும் காக்கப்படுவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். கறந்த பால் மடுவிலே ஏறுகின்ற வரை அவர் ஒரு காலம் நரகத்திற்கு செல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய மதிப்பையும் கண்ணியத்தையும் தருகிறார். ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா 7 கடல்களை படைத்திருக்கிறான். 7 கடல்களை உலக மக்களுக்கு தேவைக்காக வேண்டி படைத்திருக்கான். அல்லாஹ் தஆலா படைத்ததிலே ஒவ்வொன்றிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ் மரங்களை படைத்தான், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தண்ணீரை படைத்தான், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கடலை படைத்தான், பாறைகளை படைத்தான். அல்லாஹ்வுடைய எந்த படைப்பும் வீணாக படைக்கப்படவில்லை, எல்லாம் மனிதனுக்காக. மனிதனை அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டி தனக்காக வேண்டி படைத்தான். சபாத் அல்ஹரிமான கலிமாத்துல்லாஹ், 7 கடல்கள் குர்ஆனில் வருகிறது. 7 கடல்களை அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய படைப்பை படைத்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு சொட்டு கண்ணீரைத்தான். அவனை அஞ்சி அவனுடைய பயத்தினால் ஒரே ஒரு கண்ணீர் மனிதன் சிந்துவானா என்று எதிர்பார்க்கிறான். 7 கடல் அளவுக்கு விசாலமான ஒரு படைப்பை படைத்து அத்தனை பெரிய நீர் நிலைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் மனிதனிடத்திலே, மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டது தான் அது. உலகத்திலே உள்ள எல்லா பொருள்களும் மனிதனுக்காக வேண்டித்தான், மனிதனுக்காக வேண்டித்தான். அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வேண்டி மனிதனுடைய தேவைக்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய படைப்பை படைத்து விட்டு எதிர்பார்ப்பது ஒரு சொட்டு கண்ணீர் தான். அந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட நீ கொடுக்காமல் கஞ்சித்தனம் செய்தாய் என்று சொன்னால் நீ என்ன படைப்பு என்று ஒரு அறிஞர் தன்னுடைய இதிலே கேட்பார், தன்னுடைய உரையிலே கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, 4 கண்கள், கிட்டத்தட்ட 4 கண்கள். அதை தவிர எல்லா கண்களும் மறுமை நாளையிலே அழத்தான் செய்யும், கவலைப்படும், சிரமப்படும். கண்ணீர் சிந்தக்கூடிய கண்கள் தான் எல்லா கண்களும். ஹதீஸிலே வருகிறது, ஒரு 4 கண்கள் மாத்திரம்தான் கண்ணீர் சிந்தாது. இங்கே கண்ணீர் சிந்திய கண்கள். இந்த உலக வாழ்க்கையிலே கண்ணீரை சிந்திய கண்களை அல்லாஹ் தஆலா அங்கே பாதுகாப்பான். இந்த உலக வாழ்க்கையிலே சிந்திய, அல்லாஹ்வை பயந்து தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை பயந்து கண்ணீரை வடிக்கிறது அல்லவா, அந்த கண்களுக்கு அங்கே நிம்மதி. அந்த கண்கள் அங்கே நிச்சயமாக அழாது, கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும், ஆனந்தத்திலே இருக்கும். அதே போல அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட மஹாரிமில்ல, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்களை பார்க்காமல் எங்கே பாதுகாத்து கொண்ட கண்கள், தங்களுடைய கண்களை அனாவசியமான பார்வையிலிருந்து, தவறான விஷயங்களிலிருந்து பாதுகாத்து கொண்டார்களே தங்களுடைய கண்களை, அந்த கண்கள் அங்கே என்ன காரணத்தை கொண்டும் அழாது, அங்கே அழாது. எல்லா கண்களும் அழும், இந்த கண்கள் அழாது. அதுபோல இரவு நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே பாதுகாப்பிலே ஈடுபட்ட கண்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு முஃமின்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு நபர் எதிரிகளிடத்திலிருந்து அந்த கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இரவு விழித்து. அந்த கண்களை அல்லாஹ் தஆலா அங்கே அழ வைக்க மாட்டான். அது அழுகையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும், அது அங்கே நிம்மதியாக ஆனந்தத்திலே இருக்கும். அதே போல இரவு நேரத்திலே விழித்திருந்து சஜிதாவிலே ஈடுபட்ட கண்கள், இந்த 4 கண்களை தவிர எல்லா கண்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் கியாமத்துடைய நாள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களாக நரக விடுதலை தருவதற்கான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொல்கின்ற போது, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் ஒரு காலமும் நரகத்திலே நுழையாது என்பார்கள். அதை போல துவா செய்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டவர்கள், வல்லதீன யகூலுன ரப்பனா ஸரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொன்னான், ஆரம்பத்திலே சொல்லி காட்டியதை போல, யா அல்லாஹ் நரக நெருப்பினுடைய அந்த அதாபை விட்டோம், நரகத்தை விட்டு அவருடைய அதாபை விட்டு எங்களை நீ திருப்புவாயாக என்று துவா செய்வார் என்று அருள்மறை குர்ஆனிலே. துவா அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய ஒரு கேடயம். அது நம்மை நரகத்திற்கு தள்ளிவிடாமல் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் துவா. அதே போல நல்ல பண்பு, நல்ல பண்புக்கு சொந்தக்காரர்கள், குணங்களை அழகாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அழகிய குணம் என்பது நல்ல குணத்தோடு சக மனிதர்களோடு பழகுவது, நம்மை போன்ற சகோதர முஃமின்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே அழகிய குணத்தோடு அணுகுவது, அது நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல சதகா, ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்தினுடைய விடுதலை தரக்கூடிய விஷயங்களாக பல்வேறுபட்ட ஹதீஸ்களிலே பலவிதமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அதிலே ஒன்று சதகா. சதகா என்பது
அதனுடைய மகிமை என்பது என்ன என்பது நாம் எல்லாம் நிறைய விளங்கி இருக்கிறோம். உச்சகட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மால் என்ன இயலும், நம்மால் ஏதாவது நாமே சிரமப்படுகிறோம், நமக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சிந்தித்து விடக்கூடாத மனிதர்கள் என்பதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது, அந்த பேரித்தம்பழத்தினுடைய ஒரு பகுதியை தானமாக கொடுத்து சதகாவாக கொடுத்தாவது நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். சதகாவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. சதகா என்பது ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அதே போல பிற மனிதர்களை, நம் போன்ற சகோதரர்களை மன்னித்து வாழ்வது, அவர்களுக்கு விட்டு கொடுப்பது, அவர்களை சில விஷயங்களிலே கண்டுகொள்ளாமல் இருப்பது. ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ஃபீமன் கான கபலக்கும், முன்னுள்ள சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் கொஞ்சம் வசதி படைத்தவர். அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருக்கு அல்லாஹ் அவரை எழுப்பி அவருக்குரிய நன்மைகள் தீமைகள் இரண்டு பேருக்கும் அல்லவா, அவருடைய அமலில் எந்த ஒரு அவர் நல்ல அமலும் அவர் செய்ததாக இல்லை. அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அவர் நிப்பாட்டி அவருக்கு கேட்கப்படுகிறது, அவர் செய்த அமல்கள் என்ன என்று பார்க்கப்பட்டால் அதிலே அவருக்கு என்று அவர் செய்த காரியம் நல்ல காரியம் என்று நல்ல அமல் என்று எதுவும் இல்லை, ஒரே ஒரு செயலை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஒரு வசதி படைத்த மனிதர், அவர் கடன் கொடுப்பார். கடன் கொடுத்தார் என்று சொன்னால் சில பேர்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அவர் விட்டு கொடுத்து விடுவார், அதை தள்ளுபடி செய்து விடுவார். அதனால் அல்லாஹு தாலா அவரை கண்டுகொள்ளாமல் அவருக்கு அல்லாஹு தாலா அந்த ஒரு வசதி வாய்ப்பை, அவர் வசதியான நிலையில் இருந்து மற்ற அமல்கள் எல்லாம் ஒரு இடத்துல இல்லாமல் இருந்தாலும் கூட இது மாதிரி சில கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்போடு இந்த உலக வாழ்க்கையில் அவர் நடந்து கொண்டதால் அல்லாஹு தாலா அங்கே அவரை கண்டுகொள்ளாமல் நரகத்தை விட்டும் பாதுகாத்தார் என்று ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். இதுவெல்லாம் பிற மனிதர்களை மன்னித்து வாழ்வது, பிறருக்கு விட்டு கொடுப்பது, பிறரை சில சிரமமான காரியங்களில் இது மாதிரியான நிலைகளிலே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அங்கே அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாப்பான் என்பது ஹதீஸிலே நாம் காணக்கூடிய செய்தி. அதே போல வாக்கியாத்து சாலிஹாத், நல்ல அமல்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற தஸ்பீஹாத்துகள், தஸ்பீஹ் செய்வது, தக்பீர் சொல்வது, இது மாதிரியான தஸ்பீஹாத்துகளை கொண்டும் அல்லாஹ்வை புகழ்வதை கொண்டும் துதிபாடுவதை கொண்டும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இது நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். இப்படி நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பதற்கான நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கான வழிகளை தங்களுடைய ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எளிமையான, மிகப்பெரிய கஷ்டமான பாரதூரமான விஷயம் ஒன்றும் அல்ல. நம்மால் எல்லாம் இயலக்கூடியது தான், நம்மால் செய்யக்கூடியது தான், செய்ய முடிந்தது தான். இதில் எந்தெந்த ஹதீஸுகளை நம்மால் அமல் செய்ய முடியும், நம்மால் எத்தனை ஹதீஸுகளை நம்மை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மால் இயலும் என்பது நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி. கண்ணியத்துக்குரியவர்களே, இத்தனை ஹதீஸுகளை நாம் அமல் செய்ய வேண்டும். இதில் குறைந்தபட்சம் எத்தனை நம்மால் அமல் செய்ய முடியும் என்பது நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி. அல்லாஹு தஆலா அத்தனையும் அமல் செய்து நம்மை நாம் நரக நெருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.